உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதுவரை நாடு முழுவதும் 49 கோடி வங்கி கணக்கில் இருப்பதாகவும் மொத்தம் 29.76 லட்சம் கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் 5.9 கோடி பேருக்கு ரூபாய் 3 லட்சம் கோடி கடன் வழங்கிட்டிருப்பதாக கூறியதோடு கோவை மாவட்டத்தில் மட்டும் 20 லட்சம் பேருக்கு ரூபாய் 13,180 கோடி முத்ரா யோஜனா கடன் வழங்கியிருப்பதாக சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் அவருடைய கணக்குப்படி எங்கே இந்த 49.5 கோடி வங்கி கணக்குகள் இருக்கின்றன, 29.76 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டு இருக்கிறதா? அங்கு வந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வணிகர்கள் எல்லாம் இதை பார்த்து புருவத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். ஒரு நிதியமைச்சரை இப்படி உண்மைக்கு புறம்பான புள்ளி விவரங்களை நாட்டு மக்களுக்கு சொல்லலாமா? இதற்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த உண்மைக்கு புறம்பான செய்திக்கு மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் உண்மையான புள்ளி விவரங்களை அளிக்க வேண்டும்.